இந்த நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 55 ஆண்டுகளுக்கு முன் தொலைநோக்கு பார்வையோடு 1971-72 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததை இம்மன்றத்தில் பதிவு செய்திட விரும்புகிறேன். வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் மக்கள் நலனை பேணி பெருக்குவதற்கான பெரும்பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் நிறைந்து கிடக்கிறது. இவ்வாறு உரிமை ஒருபுறமும் கடமை பொறுப்பு மறுபுறமும் இருக்கும்படியான விந்தை நிலைதான் நம்முடைய சிக்கல்கள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும். எனவே நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றி அமைக்க வேண்டுமென்று நாங்கள் கருதுகிறோம். தேவை ஏற்படுமேல் இதன் பொருட்டு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தி ஆக வேண்டும் என முத்தமிழறிஞர் கலைஞர் கவலையோடு பதிவு செய்த சூழல் அரை நூற்றாண்டு காலம் கழிந்த பிறகும் மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது. 16வது நிதிக்குழு அண்மையில் அதன் அறிக்கையை அளித்துள்ளது. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசு 1-2-2026 அன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது. 16வது நிதிக்குழுவின் இந்த அறிக்கை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. அனைத்து மாநிலங்களும் மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கத்தக்க நிதியில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என தெளிவாக கோரியிருந்த போதிலும் மாநிலங்களுக்கான பங்கானது 41% தொடர்வதாக நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. மேலும் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வது குறித்து மாநில அரசுகள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நிதிக்குழுவின் அறிக்கையில் எந்தவிதமான பரிந்துரையும் இடம்பெறவில்லை என்பது வருந்தத்தக்கது. மாநிலங்களுக்கு இடையிலான கிடைமட்ட பகிர்வில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கு வழங்கப்படாமல் நிதிக்குழு பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளது. 9வது நிதிக்குழு காலத்தில் தமிழ்நாட்டிற்கான பங்கு 7.933% இருந்த நிலையில் தொடர்ந்து வந்த நிதிக்குழுக்கள் அதனை குறைத்து வந்தனர். இந்த பங்கு 4.79% குறைந்ததால் 3.17 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலுவைக் கடனில் சுமார் 33% சமமானதாகும். 16வது நிதிக்குழு பரிந்துரைகளில் நமது அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு முறையே 23.74 மற்றும் 13.27% அளவில் உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 0.44% என்ற மிக சிறிய உயர்வே வழங்கப்பட்டுள்ளது. இது ஒப்பிடத்தக்க மாநிலங்களுள் மிகவும் குறைவானதாகும். நாம் பெருந்தன்மையை எதிர்பார்க்கவில்லை, சமநிலையினை உறுதி செய்யும் நியாயத்தை மட்டுமே கோரியிருந்தோம் என்பதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். 16வது நிதிக்குழுவும் அந்த வகையில் தனது கடமையில் இருந்து தவறியுள்ளது.